என் அன்பு பிள்ளையே, நான் ஏமாந்து விட்டேன். என்னை ஏமாற்றி விட்டார்கள். கடன்காரனாகிவிட்டேன். நஷ்டப்பட்டு விட்டேன் என்றெல்லாம் எப்படி எல்லாமோ புலம்பிக் கொண்டு என்னிடம் வருகின்ற என் பிள்ளைகளுக்கு நான் எடுத்து சொல்கின்ற விஷயம் இதுதான். கொடுத்தவன் அவன், எடுத்து கொண்டவனும் அவன்தான். யாரும் உன்னை ஏமாற்றவும் இல்லை, நீ ஏமாறவும் இல்லை. உனக்கு அனுகிரகம் செய்வதற்காக நான் இருப்பதை எடுத்துக்கொண்டு உன்னை துடைத்து விட்டேன். எனவே முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக தரப்போகின்றேன். நீ எதையும் இழக்கவில்லை தங்கமே, அதனால் வருத்தப்படாதே. போனதெல்லாம் பகவானின் அருளால் போனது என்று நினை. வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாருமே தடுக்க முடியாது. உன்னிடம் ஒன்று பிடுங்கப்பட்டால் அது 10 பெருகி உன்னிடமே திரும்ப வரும். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணிக்கப் போகின்றாய். எது உனக்கு நடக்கின்றதோ அதன் பின்னால் ஒரு காரிய காரணம் கண்டிப்பாக இருக்கும். அது தானாகவே உன்னை காத்து நிற்கும். ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக்கொள், நீ செய்கின்ற நல்லது மட்டுமே உன்னை காத்து நிற்கும். நீ செய்யும் தீமையாவும் உன்னை துரத்தி அடிக்கும். அடுத்தவர்களை பற்றிய பொறாமை சிந்தனை உனக்கு தேவையற்றது குழந்தையே. உனது எண்ணங்களும் செயல்களும் வலிமையோடு இருக்கும் பட்சத்தில் தான் உன்னால் எதையும் எதிர்கொள்ளும் மனநிலையை அடைய முடியும். அதேபோல் தேவையான செயல்களுக்கு பயந்தும் தேவையற்ற செயல் மற்றும் குழப்பங்களுக்கு பயப்படாமலும் இரு. உனக்கே எதற்கெடுத்தாலும் பயப்படுவது தவறு என்று தெரிந்தும் நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் குழந்தையே? சிறு சிறு விஷயங்களுக்கு பயப்படுவதால் தான் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை சிலர் ஏமாற்றி வருகிறார்கள். அதே சமயம் நீ ஒரு தவறை செய்துவிட்டு அதை நினைத்து நினைத்து மனம் ஒரு பயந்த நிலைக்கு தள்ளப்படுவதே பயங்களிலேயே கொடூரமான ஒன்று. தெரிந்தோ தெரியாமலே ஒரு தவறை செய்து அதனால் மனம் பயம் என்ற கொடிய நோய்க்கு ஆளாகி தினம் தினம் மரண வலி அனுபவித்து வருவதற்கு பதில் அத்தவறினால் பாதிப்பு அடைந்த நபரிடம் மன்னிப்பு கேட்டு சரணடைந்து விடு. மீண்டும் இது போன்ற தவறுகளை யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது என்று உனக்குள் நீயே உறுதி எடுத்துக்கொள். அதே சமயம் பயத்தை துறந்து எதையும் செய்ய துணிந்த மனநிலைக்கு எது தவறு எது சரி என்று யோசிக்காமல் அனைத்தையும் பயமில்லாமல் தன்னை கொண்டு செல்வதும் தவறே. அது உனது அழிவுக்கான ஆரம்பமே. ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே, சந்தோஷம் என்பது மனம் சார்ந்த விஷயம், பணம் சார்ந்ததல்ல. பணம் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் வாழும் நிறைய பேரை நீயே பார்த்திருப்பாய். நிம்மதியாகவும் சந்தோஷத்துடனும் வாழ்வது உன் கையில்தான் இருக்கின்றது குழந்தையே. நீ உன் மனதை வைத்துக் கொள்ளும் அழகில்தான் உன் வாழ்க்கையும் அடங்கியுள்ளது. நம்பிக்கையோடு உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாயப்பா கூறும் வார்த்தைகளை பின்பற்று. நீ நிச்சயம் சந்தோஷத்துடன் வாழ்வாய். நல்லதே நடக்கும் குழந்தையே. என்னை நம்பிய உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். மகிழ்ச்சியாக இரு. கேட்டல், வேண்டுதல், நிறைவுறுத்திக் கொள்ளுதல், பாதங்களை தஞ்சமடைதல், பூஜை, வணங்குதல், சேவை, நட்பு, தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் ஆகியவை பக்தியின் 9 விதங்கள். இவற்றில் ஏதாகிலும் பின்பற்றப்பட்டால் பாபா பக்தனின் வீட்டில் தாமே வெளிப்படுவார். நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது குழந்தையே. நீயும் உன் குடும்பமும், ஏன் உன் தலைமுறையை இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை. உனக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் நெருங்க விட மாட்டேன். உன் மனபாரத்தை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. உன் மனக்கவலையை அவன் அறிவான். உனக்கானதை நிச்சயம் அடைவாய். நம்பிக்கை கொள். நான் உன்னை ஒருபோதும் புறக்கணித்ததில்லை. உன்னை காத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். நீ என் பெயரை சொல்லிவிட்டு நிம்மதியாக இரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு தங்கமே. கலங்காதே. உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றி அமைப்பேன். என் வாக்கு பொய்யானது இல்லை. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன். உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் வருத்தமடையாதே. அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு. உன்னோடு உன் வீட்டில் அமர்ந்து உன்னை நான் காப்பேன். கலங்காதே.
என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்போதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்வாய். விட்டு கொடுப்பதால் உனக்கு எந்த நஷ்டமும் ஆகாது தங்கமே. உன் எதிரே உள்ளவரின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கேள். கேட்பதால் உனக்கு நன்மை கூட வரலாம் அல்லவா? யாரும் உனக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உன்னிடம் நெருங்க கூட விடமாட்டேன். பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள். எந்த நேரத்திலும் சாகி சாகி என்று என்னை அழை. துயரங்களை துடைத்தெறிய உன் அருகிலேயே இருந்து நான் காப்பாற்றுவேன். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள். நீ படும் கஷ்டமெல்லாம் வாழ்க்கையில் உன்னை சிறந்த ஒருவனாக மாற்றுவதற்கே என்று. அப்பா நான் இருக்கின்றேன். நீ நினைத்து கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகின்றது. மீண்டும் உயரப் போகின்றா. உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. ஒளியாக நான் இருப்பதால் இருளை பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை. நீ என்ன செய்கின்றாய் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்கலாம். நானும் இரவு பகலாக உன்னையே கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. உண்மையாக இருப்பவனுக்கு ஊரே பகையாகிவிடும். பொய்யானவனை ஊரே கொண்டாடும். ஏனெனில் இது கலிகாலம் குழந்தையே. இறைவன் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை முழுமையாக நம்புங்கள். ஏனென்றால் 2 விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். ஒன்று, அவரை காப்பாற்றுவார், அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுத் தருவார். அனுபவம் ஒரு கடுமையான ஆசிரியர். அது வலிகளை தந்த பிறகுதான் பாடத்தை கற்பிக்கிறது. உலகம் உனக்கு விஷமே தந்தாலும் அதை ஜீரணித்து வெல்லும் சக்தியை உனக்கு நான் தந்திருக்கின்றேன். உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதே, துணிந்து செல். துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன். வேஷமில்லாத உண்மையான அன்புத்தான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து. விலகி செல்லும் மனிதர்களை விட்டுவிடு. சிலருக்கு வைரங்களை விட கண்ணாடி கற்களை பளபளப்பாக தெரியும் குழந்தையே. ஒருவரிடம் ஒரு நொடி பழகினாலும் உண்மையாய் பழகு. அந்த உண்மை மட்டுமே அவர்களின் வாழ்நாள் முழுவதும் உன்னை நினைவில் வைத்திருக்கும். தேவையில்லாத 3 செயல்கள்: கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது, அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது, அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழப்பது. இந்த 3ம் தேவையில்லாத செயல் தங்கமே. உன் துன்ப காலத்திலும் யாருடைய நட்பு தொடர்கிறதோ அவர்கள் மீது நம்பிக்கை வை. நீ நன்றாக இருப்பாய். அன்பு குழந்தையே, தன்மானத்தை அதிகமாக நேசிக்கின்றாய் என்றால் நிச்சயம் மற்றவர்களிடமிருந்து நீ தனித்து விடுவாய். அதே சமயம் தனித்துவமாகி விடுவாய். அளவிலா அன்பிருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு. எனக்காக யாரும் இல்லையே என்று கவலைப்படாதே. நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடனே இருக்கின்றேன். உன் வாழ்க்கை மீது பெரும் நம்பிக்கை கொள் குழந்தையே. நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றேன். நீ இருக்கும் இடத்தில், அறையில் உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக அறிந்து கொள்வாயாக. உன் பிரார்த்தனையை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். துணி நெருப்பின் மீது ஆணையாக இந்த சாயப்பா சொல்கின்றேன். உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். நான் நிறைவேற்றி தருவேன் தங்கமே. பொறுமை என்பதை நீ ஆயுதமாக கொண்டு எந்த செயலில் இறங்கினாலும் உனக்கான வெற்றி நிச்சயம். பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்றா? எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது தங்கமே. ஏதோ ஒரு காரணத்தால் சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கொள். உன்னை யார் என்ன கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே. அனைத்தையும் அறிந்தவன் நான். வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ நிம்மதியாக இரு, கலங்காதே. தற்போது அனைத்தும் உனக்கு எதிராக நடப்பது போல் தோன்றலாம். ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன். என் நேரத்திற்காக காத்திரு. அனைத்தும் உனக்கு வெற்றியாய் அமைய நான் என்றும் துணையாக இருப்பேன். என் தங்கமே, நிம்மதியால் செதுக்கப்பட்ட உன் இதயத்தை பல துன்பங்கள் பதம் பார்த்த பின்னும் இன்று வரை உன் இதயம் துடித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் எங்கோ ஓர் இடத்தில் உனக்கான வெற்றியை கடவுள் நிர்ணயித்து வைத்துள்ளான் என்று அர்த்தம். எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது தங்கமே. நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கும். நீ வாழ்வில் உயர்நிலையை அடைய எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறப் போகின்றது.
உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே. இனி உன் வீட்டில் சுபகாரியம் நடக்கும். உண்மையாக இருப்பவனுக்கு ஊரே பகையாகிவிடும். பொய்யானவனை ஊரே கொண்டாடும். ஏனெனில் இது கலிக்காலம் குழந்தையே. பிறருக்கு உதவி செய். அவர்களால் உனக்கு திரும்ப உதவி செய்ய முடியாது என்று தெரிந்தும் உதவி செய் குழந்தையே. எந்த உறவுகளிடத்திலும் உண்மை இல்லை என்பதை மனிதனுக்கு காலமும் அனுபவமும் கற்றுக் கொடுத்து விடுகின்றது. நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காத பலரையும் பார்க்கும்போது உருகுகிறது உள்ளம், பெருகுகிறது கண்ணீர், புரிகிறது கடவுளின் கருணை. ஒருவன் எப்படிப்பட்டவனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உன் வாழ்வில் உனக்கு எப்படி இருந்தான் என்பதை மட்டும் யோசி. ஏனென்றால் துரியோதனன் ஊருக்கே கெட்டவனாக இருந்தாலும் கர்ணனுக்கு நல்ல நண்பன். விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே. இறைவனிடம் தொடர்ந்து வேண்டு. விதி விலக்கு என்று ஒன்றுள்ளது. இறைவன் திருவடிப்பட்டு உன் தலையெழுத்து நிச்சயம் மாறும். எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும். அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும். சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும். தன்னம்பிக்கையோடு முயற்சி செய். என்ன நடந்தாலும் எதிர்த்து கொண்டு முன்னேறி செல். முன்னேறி செல்பவனுக்கே இந்த உலகம் வழி திறந்து விடுகின்றது. நல்ல எண்ணத்துடனும் முழு நம்பிக்கையுடனும் என்னிடம் வந்துள்ளார். உன் வாழ்வில் இன்ப துன்பங்களில் எப்போதும் உன்னுடன் நான் இருப்பேன் தங்கமே. முடியாது என்பதை பிறகு சிந்தி. எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இரு. வெற்றி நிச்சயம். தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது தான் கற்றுத்தரும். பொறுமையாக இருப்பவனால் தான் விரும்பியதை பெற முடியும். உனக்கு நீயே நேர்மையாய் இருக்கும் போது யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை, யாருக்கும் பதில் சொல்லவும் தேவையில்லை. கடவுளுக்கு தெரியும் குழந்தையே, நீ யார் என்று. அடுத்தவருக்கு கொடுத்து ஏழையானாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரனாக கூடாது. கொடுத்தது தர்மம், கைவிடாது. எடுத்தது பாவம், ஒருபோதும் கை கொடுக்காது. நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது குழந்தையே. குறிக்கோளை முடிவு செய்த பின் அதற்கான முயற்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்து. நீ பயந்து நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை அற்புதத்தில் முடிய வைப்பேன். கவலையை விடு தங்கமே. தராசிற்கு நியாயமெல்லாம் தெரியாது. எந்த பக்கம் கனம் அதிகம் இருக்கின்றதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும். அப்படித்தான் சில மனிதர்கள் குற்றம் காண தொடங்கிவிட்டால் அன்பு செய்ய நேரம் இருக்காது. நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவுமே நடக்காது குழந்தையே. சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது. இன்று வரும் துன்பங்களை கண்டு பயந்தால் நாளை வரும் இன்பங்களை யார் வரவேற்பது? நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகு. வேலைகளை ஒதுக்கி பேசுபவரை நேசி. வாழ்வில் சறுக்கல்கள் இருக்கும்போது உடைந்து போகக்கூடாது. தோல்விகளை சந்திக்காமல் உயர்ந்தவர்கள் இங்கு எவரும் இல்லை குழந்தையே. நீ தேடும் கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கின்றார். உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவன் பயன்படுத்தும் ஒரே ஒரு ஆயுதம் உன்னை பற்றிய பொய் வதந்திகளே. யார் என்ன கூறினாலும் அதை காதில் போட்டுக் கொள்ளாதே. துரோகங்களால் விழுந்தார், பிரிவுகளால் உடைந்தார், வார்த்தைகளால் வெந்தார், கண்ணீரால் நனைந்தார். ஆனாலும் உன் சாயப்பாவின் கரம் பற்றியதால் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கலங்காதே. அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இழப்பு ஏற்படும் வரை மனிதர்கள் உணர்வதே இல்லை குழந்தையே. சாயப்பா என்று முணங்கிக் கொண்டே இரு. முடியாத விஷயம் கூட மிகவும் சிறப்பாக முடிந்துவிடும். என் வைரமே, உன்னுடைய கஷ்ட காலத்தில் நான் உன்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் எவ்வளவு தூரம் சமாளிக்க முடிகின்றது. நான் உன்னை கண்டு கொள்ளவில்லை என்கின்றாய். நான் உன் கண்ணுக்கு முன்னால் உன்னை வைத்து வழிநடத்துகின்றேன். என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய எல்லா முயற்சிகளும் உழைப்பும் எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே. என் கையில் இருப்பவை எல்லாம் உனக்கான பலன்களே. யாரும் உன்னுடைய பலன்களை என்னிடம் இருந்து தட்டி பறிக்கவே முடியாது. உனக்கான காலத்தை நான் உருவாக்குவேன். உலகத்தில் மிகவும் சவாலானது நம்மை பற்றிய பிறரது கற்பனைகளோடு நாம் போராடுவது தான். உறவுகளை அழ வைத்து நீ அடையும் இன்பம் நாட்கள் போக போக நரக வேதனையை கொடுக்கும். கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை. கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள். ஏனெனில் கடவுள் மன்னிப்பார். கர்ம வினைகள் திரும்பி வந்தே தீரும். மூங்கில் மரம், புயல், மழை, காற்று, சூறாவளி என எல்லாவற்றிற்கும் வளைந்து கொடுக்குமே தவிர ஒடிந்து விடுவதில்லை. மனிதர்களாகிய நாமும் அந்த மூங்கில் மரம் போன்ற பிரச்சனைகளுக்கு தலை சாய்க்க வேண்டுமே தவிர
தலை சரிந்து விடக்கூடாது. நான் இருக்கின்றேன் உனக்கு. இந்த வார்த்தைகள் அழவும் வைக்கும், அளவில்லா மகிழ்ச்சியையும் தரும். எவ்வளவு ஆழமான அன்பாக இருந்தாலும் அடிக்கடி அலட்சியம் செய்யும் பொழுது ஒரு கட்டத்தில் ஒதுங்கித்தான் போக வேண்டும் குழந்தையே. பூக்களாக இருக்காதே, உதிர்ந்து விடுவாய். செடிகளாக இரு, பூத்துக்கொண்டே இருப்பாய். வாழ்க்கையில் நமக்கான அடையாளம் நாம் உருவாக்கியதாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. யாரை வேண்டுமானாலும் நீ ஏமாற்றலாம், ஆனால் உன் மனசாட்சி குத்தி கொண்டேதான் இருக்கும். நாம் சந்தோஷமாக வாழ்வது முக்கியமில்லை, யார் சந்தோஷத்தையும் கெடுக்காமல் வாழ வேண்டும், அதுதான் முக்கியம் குழந்தையே. நேராக உன்னை எதிர்ப்பவனை மன்னித்து விடு. உடனிருந்து ஏமாற்றுபவனை ஒருபோதும் மன்னித்து விடாதே. என் தங்கமே, உழைப்பால் கிடைத்த ஊதியத்தை பொறுத்தல்ல வாழ்க்கை. கிடைத்த ஊதியத்தில் மனநிறைவோடு வாழ்வதே வாழ்க்கை. ஏமாற்றங்கள் பழகிவிட்டது என்பதற்காக ஏமாந்து கொண்டே இருப்பது முட்டாள்தனம் குழந்தையே. முடிவே இல்லாத போராட்டம்தான் இந்த வாழ்க்கை. முடியும் வரை போராடு, வென்று விடலாம். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.